இலவச கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டம். இந்த தடுப்பூசியை போடலாமா வேணாமா அப்படின்றத பத்தி இந்த வீடியோல முழுசா பார்ப்போம். இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தடுப்பூசியை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். எந்த கிருமி நோயை ஏற்படுத்துதுன்னு இந்த நவீன மருத்துவம் சொல்லுதோ அதே கிருமியை பலவீனப்படுத்தி பாதரசம் போன்ற ரசாயனங்களை சேர்த்து இந்த தடுப்பூசியை தயாரிக்கிறாங்க. இப்போ ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு நோய் உள்ளவருக்கு தடுப்பூசி போடுறாங்க. அந்த தடுப்பூசியில் என்ன இருக்கு? எந்த கிருமி நோயை ஏற்படுத்துச்சோ அதே கிருமியை வீரியம் இல்லாம அந்த தடுப்பூசி மூலம் போடுறாங்க. இந்த தடுப்பூசி எப்படி செயல்படுதுன்னு இந்த நவீன மருத்துவம் சொல்லுதுன்னா, தடுப்பூசி மூலம் செலுத்தப்படும் பலவீனமடைந்த கிருமிகளை எதிர்த்து அந்த நோயாளியின் உடல்ல பலவீனமடைந்த கிருமிகளை எதிர்க்கும் எதிர்பார்த்தல் உருவாகுதுன்னு சொல்றாங்க. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அந்த நோயாளியோட உடல்ல நோயை ஏற்படுத்தும் வீரியமுள்ள கிருமிகள் இருக்கு. இப்ப அந்த வீரியமுள்ள கிருமிகளை எதிர்க்கும் எதிர்பார்த்தல் அந்த நோயாளி உடம்புல உருவாகும். அதுவே போதுமானதாகவும் இருக்கும். இதுக்கு இடையில எதுக்கு தடுப்பூசி மூலம் போடப்படும் பலவீனமடைந்த கிருமிகள்? இப்ப நீங்க யோசிக்கலாம், தடுப்பூசி வருமுன் காப்பதற்கு தானே அப்படின்னு. சரி, அப்படியே வச்சுப்போம். தடுப்பூசி மூலம் போடப்படுற பலவீனமுள்ள கிருமிகளுக்கு நம்ம உடம்புல எதிர்பார்த்தல் உருவாகுது. அப்ப வீரியமுள்ள கிருமிகளுக்கு எங்க இருந்து எதிர்பார்த்தல் உருவாகுதுன்னு நீங்களே யோசிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உலகம் முழுக்க உள்ள மக்கள் தொகை 830 கோடி பேர்ல 35 லட்சம் பேருக்கு தான் கருப்பை வாய் புற்றுநோய் இருக்குன்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது. இப்ப இந்த 35 லட்சம் பேருக்காக மீதம் உள்ள 29 கோடியே 65 லட்சம் பேர் எதுக்கு தேவையில்லாம இந்த தடுப்பூசியை போடுறோம்னு தெரியல. அது மட்டும் இல்லாம விழிப்புணர்வுன்ற பேர்ல எதுக்கு மக்கள்கிட்ட நோய்க்கான பயத்தை உருவாக்குறாங்கன்னு தெரியல. மக்களை, அதனால என்ன சொல்ல வரேன்னா, இலவசமா கிடைக்குதுன்னு எல்லாத்தையும் பயன்படுத்தாதீங்க. இலவசம்னு சொல்றது ஒரு கம்பெனி நம்ம வரிப்பணம் மூலம் லாபம் ஈட்டுதுன்னு புரிஞ்சுக்கோங்க.